ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா ட்ராப்னு ஒரு கமாண்ட் பார்த்தோமா? ஸோ ட்ராப்பில் என்ன நடந்தது? இப்போ நம்ம ஒரு காலமை ஆட் பண்ணியிருந்தோம், அந்த காலமை டெலீட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு காலம் இருக்கணும். ஸோ காலமுக்குள்ளே உள்ள அந்த டேட்டா மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எந்த டேட்டாவும் ஆட் பண்ணல இல்லையா? இல்லை ஏதாவது டேட்டா ஆட் பண்ணோமா? இப்போ ரோவில் ஏதாவது டேட்டா ஆட் பண்ணோமா? ஆட் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ ட்ரங்கேட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, காலம் இருக்கும், ஆனால் காலமுக்குள்ளே ஆட் பண்ணுற அந்த ஃபீல்டில் ஆட் பண்ணுற டேட்டா எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் ட்ரங்கேட்டு. ஸோ இதில் காலம் மட்டும் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும், ஆனால் அதுக்குள்ளே உள்ள டேட்டா மட்டும் இருக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரங்கேட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம ட்ராப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே அந்த ட்ராப் இருந்த இடத்துல ட்ரங்கேட் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ட்ரங்கேட் டேபிள், ஸோ அந்த டேபிளோட நேம். ஸோ இப்போ ஓவரால் நம்ம அங்கே ஒரே ஒரு காலம் மட்டும் பார்த்தோம் ட்ராப்பில். இங்கே மொத்த டேபிள், ஸோ ஒரு புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ராப்பும் பண்ணுறோம், ட்ரங்கேட்டும் பண்ணுறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் மெயின்டைன் ஆகும், ஆனால் டேபிளுக்குள்ளே உள்ள டேட்டா மட்டும்தான் இருக்காது. ஸோ அதுதான் சொல்லியிருக்கோம், டெலீட் இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்ட் இன் த டேபிள். அதில் உள்ள ரோ வேல்யூஸ் மட்டும் டெலீட் ஆகும், காலம் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ட்ரங்கேட். நீங்கள் கொடுக்குற இன்புட் வேல்யூஸ் மட்டும் டெலீட் ஆனால் போதும், எனக்கு டேபிள் அப்படியே மெயின்டைன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ட்ரங்கேட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மொத்த டேபிளுமே வேணாம், மொத்த டேபிளுமே டெலீட் பண்ணணுன்னா ட்ராப் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ ட்ராப் ஈக்குவல் டு டெலீட்டு. ஸோ ட்ரங்கேட்டும் டெலீட் தான் பண்ணணும், ஆனால் மொத்த டேபிளையும் டெலீட் பண்ணாது, டேபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை மட்டும் டெலீட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், கான்டாக்ட் நேம்லாம் கொடுத்தோம் இல்லையா? அந்த காலம் நேம் மெயின்டைன் ஆகும், அதுக்குள்ளே ரோ வேல்யூ ஆட் பண்ணோம் இல்லையா ஃப்யூச்சரில், அந்த ரோ வேல்யூ மட்டும் டெலீட் பண்ணோம்னா நம்ம ட்ரங்கேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஸோ ட்ரங்கேட்டு டேபிளும் டைப் பண்ணிப்போம், எந்த டேபிளை நம்ம டெலீட் பண்ணணுமோ, அதாவது அதில் உள்ள டீட்டெயிலை டெலீட் பண்ணணுமோ அந்த டேபிளோட நேம் அதை கொடுத்துக்க போகிறோம். இதுவே ட்ராப் அப்படின்னா இங்கே பாருங்கள், ட்ராப்பு டேட்டா பேஸ். ஸோ டேபிளோ டேட்டா பேஸோ, இப்போ நான் இங்கே வந்து டேட்டா பேஸுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ராப் டேட்டா பேஸ், நம்ம ஏன்னே ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த டேட்டா பேஸையே ஃபுல்லாக டெலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ராப் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கொரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்த டேபிளோ மொத்த டேட்டா பேஸையே டெலீட் பண்ணோம்னா ட்ராப்பு. அந்த டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் ஆகணும், ஆனால் எனக்கு உள்ள டேட்டா மட்டும் டெலீட் ஆனால் போதும் அப்படின்னா ட்ரங்கேட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதில் டேபிளை டெலீட் பண்ணாது ட்ரங்கேட்டு. இங்கே ட்ராப்புங்கிறது ஃபுல் டேபிளையும் டேட்டா பேஸையுமே டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணிடலாமா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் முதல்ல டேபிளை இதில் டேபிளை டெலீட் பண்ணாலும் நமக்கு அங்கே உள்ள டீட்டெயில் எதுவுமே இல்லை, அப்படி தானே? எல்லா டீட்டெயில் எதாவது ஆட் பண்ணியிருக்கோமா? ரோவில் எந்த வேல்யூமே ஆட் பண்ணல, அதனால் அந்த காலம் தான் இதுக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. ஓகேவா? ஆனால் இந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா அந்த காலமே வராது, ஸோ காலமே டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது கொடுத்துருக்கிறது வந்து டேட்டா பேஸ். இந்த இடத்துல நீங்கள் டேட்டா பேஸுக்கு பதிலாக ட்ராப் டேபிள், டேபிள் நேம், எம்ப்ளாயி இன்ஃபோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாகவே டெலீட் ஆகும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிங்க, முக்கியமான கமாண்ட். நம்ம ஒரு டேட்டா பேஸுக்குள்ளே டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ கவனிங்க, இப்போ ட்ராப்பில் நமக்கு என்ன நடக்கும், ஸோ ட்ராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது ஏற்கனவே சொன்னேன். ஸோ ட்ராப்பில் மொத்த டேபிளுமே இருக்காது, மொத்த டேபிளோ இல்லை டேட்டா பேஸோ எதுவுமே வந்து மீதி இருக்காது, ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். ஆனால் இதுவே ட்ரங்கேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும், உள்ள டேட்டா மட்டும் இருக்காது. ஸோ இப்போ இங்கே அதுதான் சொல்லியிருக்கோம், இப்போ ட்ராப்பில் என்டையர் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக நம்ம ஒரு டேட்டா பேஸோ ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா அது எதுவுமே இருக்காது நம்ம இந்த ட்ராப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம். அடுத்தது இங்கே எல்லா டேட்டாவுமே அதில் ரோவும் இருக்காது, காலமும் இருக்காது. ஆனால் ட்ரங்கேட்டில் அப்படி கிடையாது, ட்ரங்கேட்டில் காலம் இருக்கும், ரோ மட்டும் டெலீட் ஆகிடும்.
அதில் எத்தனை ரோ நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் அத்தனை ரோவும் டெலீட் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரங்கேட்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் ட்ராப்பை கொடுத்தோன்னே அந்த டேபிள் அதனுடைய எந்த டேட்டாவுமே உள்ளே நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் போய் டிக்யூஎல் கொரி, அதாவது செலக்ட் ஃப்ரம் கொரியை யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இதை ரோல் பேக் திரும்ப நீங்கள் எடுத்து பார்க்கவும் முடியாது. இருக்கிறத நீங்கள் திரும்ப ஒரு மாதிரி ரிவ்யூ பண்ணி பார்க்கணும்னு நினச்சாலும் கிடைக்காது. அதே மாதிரி அந்த டேபிளோட ஸ்பேஸ், ஸோ நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணால் அதுக்கு ஒரு மெமரி ஆக்குப்பை ஆகும் இல்லையா, ஒவ்வொரு அதோடைய டேட்டா டைப்புக்கு. ஸோ இப்போ இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜருக்கு ஒரு 2 பைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெமரி இருக்கும். அந்த மெமரியே இருக்காது. ட்ராப்பை கொடுத்தீங்கன்னா டோட்டல் அந்த டேபிளோ அந்த டேட்டா பேஸ் சம்மந்தமாக எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுதான் ட்ராப்பு. ஸோ அடுத்தது ட்ரங்கேட்டு. ஸோ ட்ரங்கேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெக்கார்டை மட்டும் தான் டெலீட் பண்ணணும். ஸோ ரெக்கார்ட்னா என்ன? ரெக்கார்டுக்கு ஒரு இன்னொரு நேம் இருக்கா, ரோ. ஸோ ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ணுறது தான் ட்ரங்கேட். ட்ராப் அப்படின்னா ரெக்கார்டும் இருக்காது, அதே மாதிரி ஆட்ரிபியூட் காலமும் இருக்காது. ஸோ ரெண்டுமே சேர்த்து டெலீட் பண்ணிட்டா அங்கே டேபிளே இருக்காது. கரெக்டாக? ரெண்டுமே சேர்த்து டெலீட் பண்ணால் அது ட்ராப்பு. ரெக்கார்டு அதாவது ரோவை மட்டும் டெலீட் பண்ணிங்கன்னா அது ட்ரங்கேட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேர் கிளாஸ்லாம் பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை பற்றி உங்களுக்கு இப்போது தேவையில்லை. ஓகேவா? வேர்னு ஒரு தனி கிளாஸ் இருக்குது, வேர்னு கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3-4 கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸ்லாம் இங்கே நம்ம யூஸ் பண்ண முடியாது ட்ரங்கேட்டுக்குள்ளே. ஆனால் நீங்கள் ட்ராப்பில் வேர் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது அட்வான்ஸ் டாபிக்ங்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் காட்டலை. ஸோ பின்னாடி நம்ம வேர் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ ட்ரங்கேட்டில் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸ்ட்ரக்சர்னால் காலமோட நேம் இருந்தாலே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஒரு டேபிளுக்கு ஸ்ட்ரக்சர்னாலே காலம் தான். அந்த காலம் இருக்கிறதுனால ட்ரங்கேட்டில் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் டெலிட்டை விட, அதாவது ட்ராப் கமாண்டை விட ட்ரங்கேட் கமாண்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5000 டேட்டாஸ் வச்சுருக்கீங்க, ட்ராப் கமாண்டு கொடுத்து டெலிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஆனால் ட்ரங்கேட் அப்படி கிடையாது. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்க போகுதுங்கிறதுனால ரோவை டெலிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ டைம் ரொம்ப எடுத்துக்காது. இப்போ நம்ம ஒரு டேட்டா 2 டேட்டா வச்சுருக்கிறதுனால உடனே டெலிட் ஆகிடுது. ஒரு 10 லட்சம் டேட்டா நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு டைமிங் அதிகமாக கன்சியூம் பண்ணும் ட்ராப் கமாண்ட். ஆனால் ட்ரங்கேட்டில் அப்படி கிடையாது. அதே மாதிரி இதுவும் வந்து ரோல் பேக் ஆகாது, திரும்ப நீங்கள் எடுத்து பார்க்க முடியாது, ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம சரி கவனிங்க. இப்போ ட்ராப் கமாண்டையும் ட்ரங்கேட்டையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ட்ராப் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டோம். ஸோ ட்ராப் கமாண்டுங்கிறது டோட்டலாக ட்ரேஸே இல்லாமல் டெலிட் பண்ணிடும் எல்லாத்தையுமே. இப்போ நான் ஏற்கனவே உள்ள டேட்டா பேஸை நான் டெலிட் பண்ண விரும்பலை, ஏன்னா அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் புதுசாக ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன நேமில் அப்படின்னா காலேஜ் டிபி அப்படிங்கிற நேமில் ஒரு டேட்டா பேஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணி அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தா அது கரண்ட் டேட்டா பேஸாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் காலேஜ் டிபி. அந்த டேட்டா பேஸை கரண்ட் டேட்டா பேஸாக மாற்றுறேன். ஏற்கனவே ட்ரிபிள் டிவி இருக்குது, நான் கரண்ட் டேட்டா பேஸாக இதை மாற்றுறேன். ஓகேவா? இது கரண்ட் டேட்டா பேஸாக மாறிடுச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா பேஸை ட்ராப் பண்ணுறேன். ஸோ இது கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை டெலிட் பண்ண முடியாது. எப்போவுமே ஒரு டேட்டா பேஸ் நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணோம்னா அதை டெலிட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், டேட்டா பேஸை வேறு மாற்றிடுறேன். இப்போ நான் போயிட்டு ட்ராப் கமாண்ட் கொடுத்தேன்னா டெலிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்குதா? ஸோ இந்த மாதிரி இதுதான் சொன்னோம். இப்போ ட்ரங்கேட்டில் டைம் எடுத்துக்காது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஆனால் இது என்ன பண்ணுது, டைம் எடுக்குது. டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணணும் ட்ராப் கமாண்ட். இப்போ இது ஹைட் ஆகிருக்கு, எக்ஸிக்யூட்டில் வந்து ரெட்டில் இருக்குது அப்படின்னா டெலிட் ஆகிருக்கிறதுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுவும் கரண்ட்டாக யூஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு டேட்டா பேஸை மாற்றிடுறேன். மாற்றிட்டு மறுபடியும் டெலிட் கொடுக்குறேன். இப்போ டெலிட் ஆகிடுச்சா? ஓகேவா? ஸோ அது டேட்டா வந்து டைம் ஆச்சு, இப்போது டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், ட்ரங்கேட்டுக்கு போகிறேன். ஸோ ட்ரங்கேட்டில் ஒரு டேபிள், நான் ஏற்கனவே இருந்த டேபிளை டெலிட் பண்ணல, ஒரு புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறேன்.
ஓகேவா? அந்த டேபிளோட நேமு எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை டேபிளில் என்ன இருக்குன்றதை பார்க்குறேன். ஸோ டேபிளில் எனக்கு ஒரு 4 காலம் இருக்குது. ஸோ ட்ரங்கேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு டேட்டாவை ஆட் பண்ணணும். ஸோ டேட்டாவை ஆட் பண்ணுறதுல இதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் தான் இன்சர்ட் கமாண்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், டேட்டா ஆட் பண்ண போகிறதில்ல, இதில் ட்ரங்கேட்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிளை நான் ட்ரங்கேட் பண்ணுறேன். ஸோ ட்ரங்கேட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா? திரும்ப இதுக்கு அவுட்புட் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை காப்பி பண்ணி இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப இது அவுட்புட்டை பார்க்கும்போது ஸோ ட்ரங்கேட்டோட மெயின் தீமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாது. டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். இப்போ டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த டேட்டா எதுவும் ஆட் பண்ணாதனால நமக்கு அந்த ரோ டெலிட் ஆனதை பார்க்க முடியல. ஸோ நம்ம அடுத்த டிஎம்எல் பார்த்ததுக்கப்புறம் இதை நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள்.